வெல்கம் டு சுபாஷ் சரோ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடி மெக்சிகன் பெட்ரூனியா. உங்கள் தோட்டத்தில் எப்போவுமே எல்லா சீசன்லேயுமே பூக்கள் இருக்கணும் அப்படின்னா இந்த செடி அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆக்சிஜன் கிவிங் பிளான்ட் அப்படின்னு சொல்கிற வரிசையில் இந்த செடி வருது. ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கிறதுக்கும் அதே மாதிரி உங்கள் தோட்டத்தில் நிறைய வண்ணத்து பூச்சிகளும் ஹனி பீக்களும் வர்றதுக்கு இந்த செடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செடி நிறைய கலர்ஸில் இப்போ அவைலபிள் இருக்குது. பர்பிள், ஒயிட், பிங்க், ப்ளூ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக இந்த செடியோட கேர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வகையான மண்ணிலையும் வளரக்கூடிய ஒரு செடி. நீங்கள் தண்ணீர் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னாவே போதும். எந்த விதமான உரங்களும் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அடுத்ததாக இதோட ப்ரொப்பகேஷன்னு பார்க்கும்போது இது விதைகள்லேருந்து ரொம்ப சுலபமாக வளரக்கூடிய ஒரு செடி. நீங்கள் இதோட விதைகளை எடுத்து தூவி விட்டீங்க அப்படின்னா எல்லா விதைகளுமே உங்களுக்கு செடியாக உருவாகும். அதே மாதிரி இதோட கட்டிங்ஸில் இருந்தும் நம்ம புது செடிகளை உருவாக்கலாம். ஆனால் இதோட கட்டிங்ஸை ரொம்ப வெயிலான பகுதியில் வைக்காமல் வேர் பிடிக்கிறது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஷேடடான இடத்துல வைக்கணும். அந்த மாதிரி நிழலான பகுதியில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வேர் பிடிச்சி வளர ஆரம்பிக்கும். இந்த செடிக்கு எந்த விதமான பூச்சி தாக்குதலும் வராது. அதே மாதிரி செடிக்கு கொஞ்சம் உரம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக நின்று பூக்கக்கூடிய ஒரு செடி. ஸோ உங்களுக்கு 1 மாதம் 2 மாதத்தில் பூக்கள் குறையாது. நீங்கள் ஒன்ஸ் உங்கள் கார்டனில் பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷக்கணக்காக அந்த செடி நின்று பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கார்டனில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். பட் கார்டன் எப்பவும் பூக்களாட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த செடி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதோட விதைகள் இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த செடியை பிளான் பண்ணும்போது நல்லா வெயில் படக்கூடிய இடத்துல வைங்க. ஸோ அது மூலமாக நிறைய பூக்கள் உங்களுக்கு பூக்கும். ஷேடடான இடத்துல வச்சிங்க அப்படின்னா பூக்களோட எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.